ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க மேத்தமேட்டிக்கல் மூலியமா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான சேனல் தான் இது. நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர ஸ்டடி பண்ணிட்டு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. என்னோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோ கன்டென்ட்டுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டுமே. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் பண்றது கிடையாது. நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ஸுக்கும் நானோ, என்னோட சேனலோ பொறுப்பாகாது. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவுமே ரிஸ்கி. ஒரு சர்டிஃபைட் ஃபைனான்சியல் அட்வைசரோட அட்வைஸின் படி வியூவர்ஸ் ஆகிய நீங்க உங்களுடைய ஓன் அனாலிசிஸின் படி மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? வேணாமா? அப்படிங்கிறத பத்தி டெசிஷன் எடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ல ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நம்ம மேத்தமேட்டிக்கல் மூலியமா செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து, ஒரு செல்லர்ஸ் எப்போ அவங்களோட பொசிஷன பையிங் ஆர்டரா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதாவது எல்லாத்துக்கும் புரியற மாரி சொல்லணும் அப்டின்னா, ஒரு செல்லர்ஸ் எப்போ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க, ஒரு செல்லர்ஸ் எப்போ பேனிக் ஆவாங்க அப்படிங்கிறத கால் ஆப்ஷன் பிரீமியமும், புட் ஆப்ஷன் பிரீமியமும், நிஃப்டி 50 ஸ்பாட் சார்ட்டையும் வச்சு மோர் ப்ரோபேப்லி நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் அவுட் அப்படிங்கிறது பண்ண முடியும். அதன் பேஸ் படி இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, 23,412 அப்படிங்கிற ஒரு இடத்துல ஓப்பன் ஆயிருக்காங்க. விச் இஸ் கேப் அப் ஓப்பனிங். அப்போ கேப் அப் ஓப்பனிங்ல கால் செல்லர்ஸ் ஓப்பன் அபோவ் எஸ்டர்டே ஹை அபோவ் ஸ்டாண்ட் ஆனாங்க அப்படின்னா, கால் செல்லர்ஸ் பேனிக் ஆகறக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. கால் செல்லர்ஸ் பேனிக் ஆகணும் அப்படின்னா, ஹைஸ் அப்படிங்கிறது நமக்கு பிரேக் அவுட் ஆகிட்டே இருக்கணும். அப்பதான் மார்க்கெட் மேல ஏற ஏற கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறது பேனிக் ஆகி அவங்களோட செல்லிங் ஆர்டர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுவாங்க. அப்போ 23,456 அப்படிங்கிறது தான் இன்னையோட மார்க்கெட்டோட இன்ட்ராடே ஹை. ஸோ நான் மார்க்கெட் 23,450 எபோவ் நிக்குமா? பிலோவ் நிக்குமா? அப்படிங்கிறத நான் ஸ்ட்ரைக் சூசிங் கால் ஆப்ஷன் பிரீமியம் அண்ட் தென் புட் ஆப்ஷன் பிரீமியம் இந்த 2 ஸ்ட்ரைக்க வச்சும் மோர் ப்ரோபேப்லி நம்மளால ஃபைண்ட் அவுட் அப்படிங்கிறது பண்ண முடியும் பை யூசிங் மேத்தமேட்டிக்கல் அண்ட் தென் ஸ்வாப்பிங் மெத்தட். 23,400 கால் ஆப்ஷன் பிரீமியம் இன்னையோட இன்ட்ராடே ஹை 9:20க்கு வச்ச ஹை என்ன அப்படின்னா 168 அப்படிங்கிற ஒண்ணு. 168 அப்படிங்கிறத புட் ஆப்ஷன் பிரீமியம்ல நம்ம டிரா பண்றோம். புட் ஆப்ஷன் பிரீமியம் வச்ச லோ என்ன அப்படின்னா 151. அந்த 151 அப்படிங்கிறத கால் ஆப்ஷன் பிரீமியம்ல நம்ம டிரா அப்படிங்கிறது பண்றோம். ஸோ புட் ஆப்ஷன் பிரீமியம் ஃபர்ஸ்ட் காலோட ஹைய வந்து நமக்கு பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்றாங்க. அடுத்த கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் பிரீமியமும் புட்டோட லோவுக்கு கீழ பிரேக் டவுன் அப்படிங்கிறது பண்றாங்க. அப்போ இத நம்ம லாஜிக்காவும், மேத்தமேட்டிக்கலாவும் எப்படி படிக்கணும் அப்படின்னா, 23,400 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட லோ. அதாவது 106 அப்படின்னு இருக்கு. அப்ப 23,400 பிளஸ் 106 அப்படின்னா, 23,506 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும் ஸ்பாட் சார்ட்ல. அதே மாரி 23,500 மைனஸ் 151ன்னு போட்டோம் அப்படின்னா, 23,349 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். அப்போ மார்க்கெட் 23,506க்கு போப்போதா? இல்ல 23,349க்கு போப்போதா? அப்படிங்கிறத இந்த 2 ஸ்ட்ரைக்க வச்சும் நம்மளால இந்த ஸ்வாப்பிங் மெத்தட வச்சு மோர் ப்ராபபிலி சொல்ல முடியும். அப்போ இந்த 2 ஸ்ட்ரைக்கையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட ஹைய தான் புட் ஆப்ஷன் பிரீமியம் பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. புட்டோட லோவ கால் பிரேக் டவுன் அப்படிங்கிறது தான் பண்ணியிருக்காங்க. அப்போ மோர் ப்ராபபிலி மார்க்கெட் புட் சைடு போறக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. 23,349க்கு மார்க்கெட் போறக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. அத நம்ம 925 கேண்டில்லயே மேத்தமேட்டிக்கலாவும், லாஜிக்கலாவும் நம்ம மார்க்கெட் 23,349 போகப்போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றோம். கன்ஃபார்ம் மீன்ஸ் மோர் ப்ரோபபிலி அந்த சைடு போறக்கு உண்டான சான்சஸ் நெறைய இருக்கு. இப்போ மார்க்கெட்ல எஸ்டர்டே ஹை அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. அந்த எஸ்டர்டே ஹைக்கு கீழயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே லோ அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. மார்க்கெட்ல எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ, அதே மாரி மார்க்கெட்ல இன்னையோட லோ பிரேக் அவுட் ஆகுமா? ஆகாதா? அப்படின்னு நம்ம பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்ல எஸ்டர்டே ஹை வந்து 23,327 அப்படிங்கிறது. இன்னையோட இன்ட்ராடே லோ இந்த டைம்ல மார்க்கெட் வச்ச லோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 23,323 23,323 அப்படிங்கிறது. அப்போ மார்க்கெட் இந்த இன்ட்ராடே லோக்கு மேல தான் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பா 23,325க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா மட்டும் தான், மார்க்கெட் இந்த இன்ட்ராடே லோவுக்கு மேல சஸ்டெயின் ஆகறக்கு உண்டான சான்ஸஸே இருக்கும். ஸோ 23,325 பேஸ் பண்ணி 300 கால் ஆப்ஷன் பிரீமியமும், 350 புட் ஆப்ஷன் பிரீமியமும் நான் எடுக்கிறேன். 23,000
300 கால் 23,350 புட். ஸோ லோட் ஆயிட்டு இருக்கு. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணிட்டு இருக்கீங்க நம்மளோட சேனல் மூலியமா அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லேர்னிங் ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படிங்கிறத பண்ணுங்க. அண்ட் தென் நீங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட மேத்தமேட்டிக்கலா ஃபுல்லா லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் ஆன்லைன் கிளாஸஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழ கமெண்ட் செக்ஷன்ல நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்றேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பண்ணி நீங்க லேர்ன் அப்படிங்கிறது பண்ணலாம். நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் குடுக்குறது கிடையாது. ஜஸ்ட் என்னோட ட்ரேடிங் நாலேட்ஜ தான் நான் உங்ககிட்ட ஷேர் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கேன். 23,300 கால் ஆப்ஷன் பிரீமியம் அண்ட் தென் 350 புட் ஆப்ஷன் பிரீமியம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, எஸ்டர்டே ஹையில இருந்து ஒரு டைம் போயிருக்காங்க. ஆனா, மார்க்கெட் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மேல போகல. கீழ இறங்கிட்டு 2வது டைம் போம்போது தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேனிக் அப்படிங்கிறதுல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் போம்போது ஏன் பேனிக் ஆகல? 2வது டைம் போம்போது ஏன் பேனிக் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நான் பொறுமையா மேத்தமேட்டிக்கலாவும், லாஜிக்கலாவும் சொல்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம நான் சொல்ல வர கான்செப்ட்ட ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. நீங்க இந்த ஒரு கான்செப்ட்ட திருப்பி திருப்பி போட்டு பார்க்கற மூலியமா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து 100% புரியறக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு. 23,325க்கு மேல மார்க்கெட் நிப்பாங்கன்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா மட்டும் தான் ஃபர்தரா மார்க்கெட்ல ராலி வந்து கன்டின்யூ ஆகறக்கு உண்டான சான்சஸே இருக்கும். ஸோ அதன் பேஸ் பண்ணி தான் நான் 300 காலும் 350 புட்டும் எடுக்கிறேன். இந்த இடத்துல மார்க்கெட் எஸ்டர்டே ஹை எத்தன மணிக்கு வந்து டேப் பண்றாங்க அப்படின்னா 10:20க்கு. ஸோ 10:20க்கு 300 கால் ஆப்ஷன் பிரீமியம் வச்ச ஓவரால் லோவே வந்து பார்த்தீங்கன்னா 152. அந்த 152 அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல 350 புட்ல நான் டிரா பண்ணிக்கிறேன். இது எதுக்காக நான் டிரா பண்றேன் அப்படிங்கிறத பாருங்க. இது வந்து நமக்கு 10:20க்கு நமக்கு இவங்க 152 அப்படிங்கிறதுக்கு மேல போகவே இல்ல. 10:20க்கு இவங்க வச்ச ஹை என்ன ஓவரால் ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145. அப்போ மார்க்கெட்ல அந்த 10:20க்கு எஸ்டர்டே ஹைக்கு மார்க்கெட் வரும்போது 10:20. அந்த 10:20 அப்படிங்கும்போது 300 கால் ஆப்ஷன் பிரீமியமுக்கும், 300 புட் ஆப்ஷன் பிரீமியமுக்கும் ஒரு லிங்கிங் அப்படிங்கிறதே இல்ல. லிங்கிங் அப்படின்னா ஒரு தொடர்பு அப்படிங்கிறதே இல்ல. இவங்களுக்கும், இவங்களுக்கும் கேப் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 பாயிண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்கு. அப்போ அந்த கேப்ப ஃபில் பண்ணணும். கால் ஆப்ஷன் பிரீமியமும் நமக்கு ஃபில் பண்ணணும். புட் ஆப்ஷன் பிரீமியமும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேப்ப ஃபில் பண்ணணும். அந்த கேப்ப ஃபில் பண்ணக்கப்புறம், யார் ஒருத்தவங்க லோ பிரைஸ்ல இன்னொருத்தவங்களோட ஹைய பிரேக் அவுட் பண்றாங்களோ, மோர் புரோபாப்லி மார்க்கெட் அந்த சைடு போறக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகம். நான் மறுபடியும் சொல்றேன். இந்த 2 லைனையும் எடுத்துட்டு நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ வீடியோவ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் எஸ்டர்டே ஹைய 10:20க்கு வந்து டேப் ஆகுறாங்க. ஸோ 10:20க்கு டேப் ஆயிட்டு மார்க்கெட் வந்து லைட்டா புல்லிஷ் அப்படிங்கிறதா இருக்காங்க. அப்படி புல்லிஷ் ஆனவங்க மறுபடியும் வீக் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க புல்லிஷ் ஆனது ஸ்ட்ராங்கா ஆனாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு 23,300 கால் ஆப்ஷன் பிரீமியமும், 23,350 புட் ஆப்ஷன் பிரீமியம் நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப 10:20 வரைக்கும் நமக்கு நடந்த விஷயங்கள நம்ம எடுத்துக்கிறோம். 10:20 அதே மாரி 10:20 நடந்த விஷயங்கள நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 10:20க்கு கால் ஆப்ஷன் பிரீமியம் வச்ச ஓவரால் லோ வந்து பார்த்தீங்கன்னா 152. அந்த 152 அப்படிங்கிறத நான் புட்ல டிரா பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கால் ஆப்ஷன் பிரீமியம் வச்ச ஹை ஓவரால் ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145. அந்த 145 அப்படிங்கிறத நான் கால்ல டிரா பண்ணிக்கிறேன். 10:20க்கு பாருங்க கால் ஆப்ஷன் பிரீமியமும் புட்டோட ஹைக்கு கீழ வரல. புட் ஆப்ஷன் பிரீமியமும் காலோட லோவுக்கு மேல போகல. அப்போ கால் ஆப்ஷன் பிரீமியம்க்கும், புட் ஆப்ஷன் பிரீமியம்க்கும் ஒரு லிங்கிங் அப்படிங்கிறதே கிடையாது. நமக்கு மார்க்கெட்ல எப்போ ஒரு ரியாக்ஷன் ஆகும் அப்படின்னா, கால் ஆப்ஷன் பிரீமியமும், புட் ஆப்ஷன் பிரீமியமும் நமக்கு 2 பேரும் லிங்க் ஆனக்கப்புறம் ஒருத்தவங்க லோ பிரைஸ்ல இன்னொருத்தனோட ஹைய பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா, மோர் புரோபபிலி மார்க்கெட் அந்த சைடு போறக்கு உண்டான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப அதிகம். ஸோ அதன் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது 23,300 கால் அண்ட் தென் 350 புட் ஆப்ஷன் பிரீமியம் எத்தன மணிக்கு லிங்க் ஆகுறாங்க அப்படின்னா, நமக்கு 12:20க்கு. 12:20க்கு தான் 300 கால் ஆப்ஷன் பிரீமியம் அந்த 145 அப்படிங்கிற அந்த 6 பாயிண்ட் கேப்ப ஃபில் பண்றாங்க. அதே டைம்ல நமக்கு
12.40க்கு கால் ஆப்ஷன் பிரீமியம் ஃபில் பண்றாங்க. 12.45க்கு புட் ஆப்ஷன் பிரீமியம் அந்த 6 பாயிண்ட் கேப்ப ஃபில் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க வச்ச ஹை வந்து 155. அந்த 155 அப்படிங்கிறது இங்க நம்ம மார்க் பண்றோம். இந்த இடத்துல தான் மேத்தமேட்டிக்கலோட பியூட்டியே இருக்கு. 23,300 பிளஸ் 155 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 23,455 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நமக்கு வரும். ஆனா நமக்கு இந்த 155 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இன்னையோட இன்ட்ராடேவோட ஐவி லெவல், இன்ட்ராடே ஹையோட ஐவி லெவல் அண்ட் தென் 23,300 மைனஸ் இன்னையோட லோ வந்து பார்த்துட்டீங்கன்னா சாரி பிளஸ் 23,300 பிளஸ் 137 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா 23,437 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். எப்படி மார்க்கெட்ல 500 புட்டை வச்சு 349க்கு போறக்குண்டான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ப்ரோபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்குன்னு பார்த்தோமோ, அதே மாதிரி தான் 23,437 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மார்க்கெட் போறக்குண்டான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம 300 கால் ஆப்ஷன் பிரீமியம் 140 155 அப்படிங்கிறத பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோர் ப்ரோபபிலி இதை ஃபைண்ட் அவுட் அப்படிங்கிறது பண்றோம். அப்போ மார்க்கெட் ஓப்பன் எபோவ் எஸ்டர்டே ஹை எபோவ் போகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சிச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாருமே மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு தெரிஞ்சு எக்ஸிட் ஆனனால தான் இவ்வளோ பெரிய பிக் கேண்டில்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இந்த பிக் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு உண்டான காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் கால்குலேஷனும் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டியும் இல்ல. ஆஸ் பர் மை கான்செப்ட் நமக்கு 23,300 கால் ஆப்ஷன் பிரீமியம் லோ வந்து ரூ. 137. அப்போ 300 கால் பிளஸ் 137 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு 23,437 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். அப்போ மார்க்கெட் ஓப்பன் எபோவ் ஹை எபோவ் போறாங்க அப்படின்னு மார்க்கெட் இந்த ஹை அபோவ் இருக்கும்போதே ஓப்பன் எபோவ் போறாங்கன்னு சொல்லுது. அப்போ ஓப்பன் எபோவ் ஹை எபோவ் என்ன? கால் செல்லர்ஸ் பேனிக். அப்போ பேனிக் ஆனாங்க அப்படின்னா மார்க்கெட்ல கிரீன் கலர் கேண்டில் ஹெவியா கிடைக்கும். பிரீமியம்லயும் சரி, ஸ்பாட் சார்ட்லயும் சரி. கால் செல்லர்ஸ் பேனிக்னா ஸ்பாட் சார்ட்ல கிரீன், புட் செல்லர்ஸ் பேனிக்னா ஸ்பாட் சார்ட்ல ரெட். அதுக்கப்புறம் பாருங்க இந்த பேனிக் ஆனனால தான் உங்களுக்கு சென்ட்ரல் அங்கங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில்லே இருக்கும். ஸோ பேனிக் ஆகாத முன்னாடி வந்து பாருங்க மார்க்கெட்ல ஃபுல்லா ரெட் கலர் கேண்டில் தான் இருக்கு. பேனிக் ஆனதுக்கப்புறம் ரெட் கலர் கேண்டிலே நமக்கு கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நம்ம லாஜிக்கா லேர்ன் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல சர்வே அப்படிங்கிறதே பண்ண முடியும். நம்ம வந்து இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி, ஃபியூச்சர் டேட்டா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து கீழே போகாது மேலே போகலாம் அப்படிங்கிறத வேணா நம்ம இண்டிகேட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியுமே தவிர்த்து மார்க்கெட் இந்த மாதிரி கால் செல்லர்ஸ் பேனிக்கா, புட் செல்லர்ஸ் பேனிக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த லோ பேஸ் பண்ணி ஸ்வாப்பிங் மெத்தட்லயும் அண்ட் தென் சப்ளை அண்ட் டிமாண்ட், ஐவி லெவல் ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கான்செப்ட்டை வச்சு மட்டும் தான் நம்ம மார்க்கெட்டே அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 3 கான்செப்ட்டையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்பர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு கோர்சஸ் தான். அண்ட் தென் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நம்ம வந்து இண்டிகேட்டர், ஷார்ட் பேட்டர்ன்ஸ், இந்த பிரைஸ் ஆக்ஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமேட்டிக்கல் தான். மேத்தமேட்டிக்கலா நம்ம மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட்ல என்ன நடக்கிறதுக்குண்டான ப்ரோபபிலிட்டி ஆஃப் ஃபேவரபிள் மொமெண்டம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால மோர் ப்ரோபபிலி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன் டைம் நீங்க மேத்தமேட்டிக்கலா மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மார்க்கெட்ல நம்ம இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து நமக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது இப்படியும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஐ ஹோப் நீங்க எல்லாரும் ஒரு நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நீங்க எல்லாரும் நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. அண்ட் தென் கால் செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் ஆனனால தான் மார்க்கெட் வந்து ஹைய தாண்டியுமே ஒரு 200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா போயிருக்காங்க. ஸோ அண்ட் தென் நேத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வீக்லி அனாலிசிஸ் அப்படிங்கிறது போட்டிருந்தோம். ஸோ அந்த வீக்லி அனாலிசிஸை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட மார்க்கெட் வீக்லி வந்து 600 பிளஸ் பாயிண்ட்ஸ் நம்ம மூவ் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ வீக்லி ஹை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. வீக்லி ஹையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 23,425 அப்போ 23,300 கால் 137 லோ கன்ஃபார்ம் ஆனனால இந்த வீக்லி ஹைக்கு மேலேயும் மார்க்கெட் இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இருக்கு. அப்போ வீக்லி ஹை அபோவ், எஸ்டர்டே ஹை அபோவ், இன்ட்ராடே ஹை அபோவ் எல்லா ஹை அபோவ், ஓப்பன் அபோவ் அப்படி மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆவாங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட்ல இந்த மாதிரி மொமெண்டம் நடக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. புரியுதுங்களா?
வீக்லி ஹை அபோவ், எஸ்டர்டே ஹை அபோவ், இன்ட்ராடே ஹை அபோவ் எல்லாமே ஹை அபோவ் தான். அண்ட் தென் இந்த மாசத்தோட ஹை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இதுதான். ஜூன் 2, 1. ஸோ இந்த மாசத்தோட ஹை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க இருக்கு. ஸோ 23,733. அப்போ வீக்லி ஹை அபோவ், டே ஹை அபோவ்ல இருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் இந்த ஹைய நோக்கி போறக்குண்டான சான்சஸ் நமக்கு நெறையாவே இருந்திருக்கு. அந்த ஹைய நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிராவல் அப்படிங்கிறது ஆயிருக்குங்க. ஸோ இந்த மாரி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நம்ம செப்பரேட் பண்ணி படிக்கணும். புரியுதுங்களா? செப்பரேட் பண்ணி படிக்காம, நம்ம பாட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் போட்டாலும் உங்களுக்கு லாஜிக்கா தான் இருக்கும். ட்ரெண்ட் லைன்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஹைய வந்து நமக்கு டார்கெட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹைய பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ அது எல்லாமே மார்க்கெட் அந்த இடத்துக்கு போம்போது தான் உங்களுக்கு தெரிய வரும். பட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் மேத்தமேட்டிக்கலி ஒரு இடத்துக்கு போறக்கு முன்னாடியே, அங்க போறக்கு உண்டான சான்சஸ் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத நம்மளால மோர் ப்ராபபிலி ஃபைண்ட் அவுட் அப்படிங்கிறது பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் விஷயமே. புரியுதுங்களா? ஓகே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.